நாட்டு மக்களின் நற்பணிகளில் முழுமையாக பங்கேற்று அவர்களை அன்பு பாதையில் நீதியுடன் வழிநடத்தி சென்றிட வரம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலம் தரும் ஊற்றே எம் இறைவா, உலகில் வாழும் நோயாளிகள், அனாதைகள், விதவிகள், மழையினால் பாதிக்கப்பட்டோர் அனைவருக்கும் உமது அரவணைக்கும் அன்பு கரங்களால் தொட்டு அரவணைத்து பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியின் நாயகனே எம் இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்த அருள் தந்தையர்கள் அனைவரையும் உம் தெய்வீக கரத்தால் ஆசீர்வதிக்கவும், மேலும் எம் பங்கில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அமைதியின் தூதுவர்களாக வாழ வேண்டிய அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Almighty ever-living God, you will that through them, through the apostles and their successors, the same Spirit be handed on to the rest of the faithful. Listen favorably to our prayer and grant that your divine grace, which was at work when the gospel was first proclaimed, may now spread to the hearts of those who believe in you through Christ our Lord. Amen. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பெல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்று தாக்கும்படி மன்றாண்டுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையை தேவனை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாண்டுமாக ஆண்டவர் எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கும் இப்புகழ்ச்சிய வழியை ஏற்றுள்ளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.